வெறுப்பு அரசியல் குறித்து ஊபி முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பாடம் எடுப்பது அவல நகைச்சுவை. தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டின் குரல் நாடெங்கும் எதிரொலிப்பதாக பாஜக கலக்கத்தில் இருப்பதில் உள்ளதாகவும் முதலமைச்சர் பதிலடி. PM ஸ்ரீ திட்டத்தில் இணையாததால் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு கல்வி நிதியை நிறுத்தி வைப்பது நியாயமற்றது. நாடாளுமன்ற நிலைக்குழு மாநிலங்களவையில் அறிக்கை தாக்கல். மத்திய அரசின் வக்ஃப் திருத்த மசோதாவை திரும்பப் பெற கோரி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம். தனி தீர்மானத்தை இன்று முன்மொழிகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திமுகவை வீழ்த்த அனைத்து முயற்சிகளையும் அதிமுக மேற்கொள்ளும் என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. சூழலுக்கு ஏற்ப கூட்டணி மாறும் என்றும் மக்கள் பிரச்சனைகளுக்காகவே அமித்ஷாவை சந்தித்ததாகவும் விளக்கம். மக்கள் வராத திமுக ஆட்சி தமிழகத்தில் அகற்றப்பட வேண்டும், அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து முயற்சியும் எடுக்கும். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க டெல்லி புறப்பட்டார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து அண்ணாமலையும் டெல்லி செல்வதால் முக்கியத்துவம் பெறும் சந்திப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் இன்று வெயில் சதமடிக்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. வேலூரில் இன்று அல்லது நாளை அதிகபட்சமாக 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகும் எனவும் வாய்ப்பு. சட்டையை மாற்றிய கொள்ளையன் ஷூவை மாற்றாததால் அடையாளம் தெரிந்ததாக சென்னை காவல் ஆணையர் அருண் தகவல். கைதான 3 பேரிடமிருந்து 26 சவரன் நகை பறிமுதல். மொத்தம் 6 செயின் பார்த்தீங்கன்னா மொத்தம் 26 சவரன் எல்லாமே ரெக்கவர். கேரள மாநிலம் பாலக்காட்டில் சாலையில் சென்றபோது திடீரென தீப்பிடித்து எரிந்த பைக். தந்தையும் 6 வயது மகனும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு 25 விழுக்காடு வரி. கோப்பில் கையெழுத்திட்டார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். பதினெட்டாவது IPL கிரிக்கெட் தொடரில் வெற்றி கணக்கை தொடங்கியது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். குவைண்டன் டி காக் அதிரடியால் ராஜஸ்தான் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று அசத்தல். தொகுதி மறுசீரமைப்பு மற்றும் இருமொழி கொள்கை குறித்த தமிழ்நாட்டின் குரல் நாடெங்கும் ஒலிப்பது பாஜக தலைவர்கள் இடையே கலக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ANI செய்தி முகமைக்கு பேட்டியளித்த உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஸ்டாலினின் வாக்கு வங்கி குறையும் அபாயத்தில் இருப்பதால் பிரிவினைவாத அரசியலை அவர் முன்னெடுப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் தொகுதி மறுசீரமைப்பு மற்றும் இருமொழி கொள்கை குறித்த தமிழ்நாட்டின் குரல் நாடெங்கும் ஒலிப்பது பாஜக தலைவர்கள் இடையே கலக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், யோகி ஆதித்யநாத் தங்களுக்கு பாடம் எடுப்பது அரசியலில் அவல நகைச்சுவை என முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். எந்த மொழிக்கு தாங்கள் எதிரி அல்ல என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மொழி திணிப்பு மற்றும் ஆதிக்கத்தை மட்டுமே எதிர்ப்பதாக விளக்கம் அளித்துள்ளார். மேலும் இது வாக்கு அரசியலுக்கான சண்டை அல்ல என்று சுட்டிக்காட்டியுள்ள அவர், கண்ணியம் மற்றும் நியாயத்திற்கான போராட்டம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நடிகர் மம்முட்டிக்காக மோகன்லால் சபரிமலையில் பூஜை செய்த விவகாரம் பூதாகரமாக வெடித்திருக்கிறது. இது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மலையாள திரையுலகின் சூப்பர் ஸ்டார்களான மம்முட்டியும் மோகன்லாலும் பல ஆண்டுகளாக இணைபிரியாத நண்பர்களாக இருந்து வருகின்றனர். 50ற்கு மேற்பட்ட படங்களில் இருவரும் இணைந்து நடித்திருந்தாலும் 2008ஆம் ஆண்டு வெளியான 2020 படத்திற்கு பிறகு இருவரும் இணைந்து நடிக்காதது அவர்களது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய குறையாகவே இருந்து வந்தது. 2013ஆம் ஆண்டு வெளியான மம்முட்டியின் கடல் கடன்னு ஒரு முத்துக்குட்டி படத்தில் மோகன்லால் நடித்திருந்தாலும் கேமியோ கதாபாத்திரத்திலேயே தோன்றினார். இந்த நிலையில்
மகேஷ் நாராயணன் இயக்கத்தில் உருவாகும் படத்தில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு இருவரும் இணைந்து நடிக்க உள்ளதாகவும் அப்படத்திற்கு தற்காலிகமாக MMM என பெயரிடப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு வெளியாகி அவர்களது ரசிகர்களை குஷியாக்கியது. மேலும் படப்பிடிப்பு தொடர்பான புகைப்படங்களும் வெளியாகி வைரலானது. இந்த நிலையில் மம்முட்டிக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதன் காரணமாக திரைத்துறையில் இருந்து பிரேக் எடுத்துள்ளதாகவும் சமூக வலைத்தளங்களில் தகவல் வெளியாகி தீயாய் பரவியது. இது வதந்தி என கூறி தகவலை மறுத்த MMM படக்குழு மம்முட்டி நோன்புக்கு பின் படப்பிடிப்பில் இணைவார் என விளக்கம் அளித்தது. இதனால் மம்முட்டி ரசிகர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு சபரிமலையில் தரிசனம் செய்த நடிகர் மோகன்லால் மம்முட்டியின் முழு பெயரான முகமது குட்டி என்ற பெயரில் உஷ பூஜை செய்தார். இது தொடர்பான ரசீது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலானது. இது தொடர்பாக சென்னையில் நடைபெற்ற எம்புரான் பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய மோகன்லால் மம்முட்டிக்காக பிரார்த்தனை செய்த ரசீதை தேவசம் போர்டில் இருக்கும் யாரோ கசிய விட்டதாக கூறினார். அதுக்கு சொல்லணும், சபரிமலை போய் நான் அவருக்கு வேண்டிட்டு பூஜா அது அந்த தேவசம் போர்டில் யாரோ somebody leaked that receipt to the press. அது எதுக்கு சொல்லணும்? இட்ஸ் ஆல் வெரி பர்சனல். மோகன்லாலின் இந்த கருத்திற்கு மறுப்பு தெரிவித்த சபரிமலை தேவசம் போர்டு தங்கள் ஊழியர்கள் யாரும் ரசீதை கசிய விடவில்லை எனவும் மோகன்லால் தவறுதலாக கூறியிருந்தால் அதை திருத்திக் கொள்ள விரும்புகிறோம் என்றும் தெரிவித்தது. இந்த நிலையில் மம்முட்டிக்காக மோகன்லால் சபரிமலையில் பூஜை செய்ததற்கு பத்திரிகையாளரும் அரசியல் ஆய்வாளருமான அப்துல்லா என்பவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், மம்முட்டிக்கு தெரியாமல் மோகன்லால் பூஜை செய்திருந்தால் தவறில்லை, ஆனால் தெரிந்தே செய்திருந்தால் அதற்காக மம்முட்டி இஸ்லாமியர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். இஸ்லாமிய நம்பிக்கையை பின்பற்றும் ஒருவர் அல்லாவை மட்டுமே பிரார்த்திக்க வேண்டுமெனவும் மோகன்லால் பூஜை செய்தது குறித்து மம்முட்டி விளக்கமளிக்க வேண்டுமெனவும் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் பதிலளித்துள்ள மோகன்லால் மம்முட்டிக்காக பிரார்த்தனை செய்ததில் என்ன தவறு என்றும் கேள்வி எழுப்பினார். இப்படி சர்ச்சை ஒரு பக்கம் கொழுந்துவிட்டு எரிய மம்முட்டி தனது எக்ஸ் பக்கத்தில் எம்புரான் படத்திற்கு வாழ்த்து கூறியுள்ளார். அதற்கு மோகன்லால் தனது நன்றியை தெரிவித்துள்ளார். தளபதி படத்தின் பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க என்ற பாடல் பாணியில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இருவரும் இணைந்து சமாளிப்பதாக அவரது ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் ஹார்டினை பறக்கவிட்டு நெகிழ்ச்சி தெரிவித்து வருகின்றனர். மார்னிங் 4 o'clock வரோம், 4:15 ஃப்ளைட்டில் வரோம். நாங்கள் இறங்கி வெளியே வந்து 6 o'clock அஃபென்ஸ் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் 10 o'clockலாம் நாங்கள் ஏர்போர்ட் போயிட்டு ஏதோ ஒரு பர்டிகுலர் அதுக்கு வர்ற மாதிரி வந்து இறங்கி இதை பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம சென்னையை விட்டு போயிருந்தால் அவங்களை போய் பிடிக்கிறது கஷ்டம். அந்த ஏரியாலாம் இவங்க சொல்லக்கூடிய அந்த அம்பிவேலி ஏரியான்றது இந்த கேங் இருக்கிற இடங்க ஜென்ரலாக உள்ளவரை போய் யாரையும் அரெஸ்ட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறாங்க. சென்னையில் மின்னல் வேகத்தில் வழிப்பறி, திருட்டு நகையுடன் விமானத்தில் தப்பும் திட்டம் என பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு வழிப்பறியில் ஈடுபட்ட இந்த கொள்ளையன்தான் நேற்றிரவு என்கவுண்டரில் கொல்லப்பட்ட ஜாஃபர். மகாராஷ்டிராவில் இருந்து தமிழ்நாட்டை குறிவைத்து 7 இடங்களில் வழிப்பறி செய்த இரானி கும்பலை காவல்துறை சுற்றி வளைத்து பிடித்தது எப்படி? செவ்வாய்க்கிழமை காலையில் சென்னை அடையாறு, வேளச்சேரி, சாஸ்திரி நகர் என அடுத்தடுத்து 7 இடங்களில் பெண்களிடம் நகை வழிப்பறி செய்யப்பட்டது. சிசிடிவியின் காரணமாக வழிப்பறி சம்பவங்கள் குறைந்துள்ள நிலையில் ஒரே நேரத்தில் 7 இடங்களில் வழிப்பறி நடந்ததால் இது வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்களின் கைவரிசையாக இருக்குமோ என்ற சந்தேகம் காவலர்களுக்கு வந்தது. அந்த நேரத்தில்தான் 2 இடங்களில் கொள்ளையர்களின் சிசிடிவி காட்சிகள் கிடைத்தன. ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய நம்ம அதிகாரிகளுக்கு கொடுத்து இந்த மாதிரி சந்தேக நபர்கள் யாராவது கடைசி நிமிஷத்தில் வந்து டிக்கெட் எடுத்து எங்கேயாவது போக ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்ட்டு எல்லா ஏர்லைன்ஸுக்கும் சொல்லியிருந்தோம். அதில் அவங்களுக்கு கொடுத்த ஒரு தகவல் படி நம்ம டீமுக்கு வந்தோடனே அவங்க போய் செக் பண்ணுறாங்க. ஸோ ஏர்போர்ட்டு போய் ஹைதராபாத் போகக்கூடிய ஒரு ஃப்ளைட்டில் உள்ளார இருந்தோம். அந்த அக்யூஸ்ட் ஆமாம் எல்லாரும் போய் உட்காந்துட்டான். பட் நாம் அந்த இது வச்சு
ஏர்லைன்ஸ் அத்தாரிட்டி சொல்லி உள்ளார போய் செக் பண்ணி பிடிச்சாங்க. பிடிபட்ட இருவரையும் விசாரித்த போது அவர்கள் வழிப்பறிக்கு பெயர் பெற்ற ஈரானி கொள்ளையர்கள் என்று அதிர வைக்கும் தகவல் தெரிய வந்தது. ஆமா, இந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா ஈரானிய கொள்ளையர்கள்னு சொல்லக்கூடிய மும்பை பேஸ்டு. மும்பைனா மும்பை, அது பக்கத்தில் வெஸ்ட் தானே, இந்த பக்கம் வந்து பிதர்னு சொல்லிட்டு கர்நாடகா மாவட்டம். இந்த மாதிரி ஈரானிய கொள்ளையர்கள் வந்து நிறைய இடங்கள்ல இருக்கிறாங்க. அவங்களோட மெயின் செட்டில்மெண்ட் மும்பை. ஈரானை பூர்வீகமாக கொண்ட இந்த கொள்ளையர்கள் பல குழுக்களாக பிரிந்து மகாராஷ்டிராவில் வசித்து வருகின்றனர். ராணுவ வீரர்கள் போன்று வலுவான உடல் அமைப்புடன் இருப்பார்கள். முழுக்கை டி ஷர்ட் அணிந்து டக்கின் செய்து கொண்டு செல்வதுதான் இவர்களின் அடையாளம். மக்களை திசை திருப்பி குறிப்பாக பெண்களிடம் வழிப்பறியில் ஈடுபடுவதுதான் இவர்களின் பாணி. எந்த ஊருக்கு சென்று கொள்ளையடித்தாலும் உடனே சொந்த ஊருக்கு செல்ல மாட்டார்கள். சம்பந்தமே இல்லாத ஊருக்கு சென்று விடுதியில் அறையெடுத்து சில நாட்கள் தங்கி இருப்பார்கள். காவலர்கள் துப்பு துலக்கி அவர்களின் வீட்டிற்கு சென்றால் அங்கு அவர்களது குடும்பத்து பெண்கள் தான் இருப்பார்கள். விசாரணைக்கு வந்தது தெரிந்தாலே அந்த பெண்கள் ஒன்று சேர்ந்து காவலர்களை விரட்டி அடிப்பார்கள். அதே போன்று கொள்ளையடிக்கும் ஊர்களில் எப்போதும் வழக்கறிஞர்களை தயாராக வைத்திருப்பதும் இவர்களின் பாணி. ஒருவேளை பிடிபட்டால் உடனே ஜாமீனில் எடுக்கத்தான் இந்த ஏற்பாடு. இந்த அளவுக்கு நேர்த்தியுடன் செயல்படும் இந்த கும்பலை வழிப்பறி நடந்த 3 மணி நேரத்தில் சென்னை காவலர்கள் சுற்றி வளைத்து பிடித்துள்ளனர். நேற்று சென்னை ஏர்போர்ட்ல 2 பேரை பிடிச்சோம். அவங்க கொடுத்த தகவல் படி இன்னொரு குற்றவாளி நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஓங்கோலை நோக்கி போயிட்டு இருந்தவன ஓங்கோல்ல RPF உதவியோட பிடிச்சோம். இந்த 3 குற்றவாளிகளை பிடிச்சு நடந்த 6 செயின் பறிப்பு கொள்ளைகளிலும் பறி கொடுக்கப்பட்ட அத்தனை நகைகளையும் மீட்டிருக்கிறோம். இருவரையும் புதன்கிழமை அதிகாலையில் வழிப்பறி நடந்த இடங்களில் ஒன்றான தரமணி ரயில் நிலையம் அருகே உள்ள பால பகுதிக்கு அழைத்துச் சென்று காவலர்கள் விசாரித்துள்ளனர். அப்போது அங்கு வைக்கப்பட்டிருந்த பைக்கில் உள்ள சீட்டுக்கு அடியில் மறைத்து வைத்திருந்த கை துப்பாக்கியை எடுத்து ஜாஃபர் காவலர்களை நோக்கி சுட்டதாக காவலர்கள் தெரிவித்துள்ளனர். அவன் வந்து எடுத்து சுடுறான், 2 ரவுண்டு சுடுறான். அது போலீஸ் மேல படாம போலீஸோட வாகனம் பொலிரோ வாகனத்தில் படுது. அப்புறம் போலீஸ் வந்து தற்காப்புக்காக மறுபடியும் சுற்றக்கூடாதுன்னு ஒரே ஒரு ரவுண்டு தான் சுடுறாங்க. அதில் நெஞ்சில் குண்டு பாய்ந்த ஜாஃபர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் அடுத்தடுத்து நகை பறிப்பில் ஈடுபட்ட ஈரானி கொள்ளையர்களின் புகைப்படங்களை காவல்துறை வெளியிட்டுள்ளது. சென்னையில் 6 இடங்களில் அடுத்தடுத்து நகை பறிப்பில் ஈடுபட்ட 3 கொள்ளையர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அதில் ஒருவர் என்கவுண்டரில் கொலை செய்யப்பட்ட நிலையில் 3 பேரின் புகைப்படங்களையும் காவல்துறை வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் வழிப்பறி கொள்ளையன் என்கவுண்டர் செய்யப்பட்ட தரமணி ரயில் நிலையம் அருகே உள்ள பாலப்பகுதியில் சைதாப்பேட்டை நீதிமன்ற நீதிபதி பார்த்திபன் நேரில் விசாரணை நடத்தினார். முன்னதாக காவல்துறை உயரதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகளும் விசாரணை நடத்திய நிலையில் தடயவியல் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர்.